சார் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? இருங்க கொலை அவங்க பேசுவாங்க. நடந்த இந்த தொடர் 3 கொலைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் ஏதோ போதையில ஒருத்தகிட்ட வளர்னாங்க, அதை சீரியஸா எடுத்துட்டு அவன் தாங்க இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான். என் ஆபீசர் அவன் கொன்னதுக்கு அப்புறம் அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டே நாங்க நேரா போய் சொன்னோம் சார், உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னு. ஆனா அவன் சீரியஸ் எடுத்துக்காம இப்படி எங்களை ஐ விட்னஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? தம்பி மைக்கில் வாலி வச்சுக்க. இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு இன்டர்நேஷனல் ஹோம் புரோக்கர். சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரையும் வீடு வேணும்னா இமீடியட்டாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். இது என்னுடைய இமெயில் ஐடி, என்னுடைய ட்விட்டர் ஐடி, ஈவன் காலர் ஐடி முதல் கொண்டு இருக்கு. தம்பி இதை கொஞ்சம் ஜூம் அப்பா. டேய் மொட்டை, ஒழுங்கா வந்து சரண் அடைஞ்சிடு. தமிழ்நாடு போலீஸோட சும்மா இருக்காதடா, மாட்டினா உனக்கு சங்குதான். தயவு செஞ்சு இதை கட் பண்ணாம அப்படியே போடுங்க. இதை பார்த்தாவது அவன் வந்து சரண் அடைஞ்சு என்னை காப்பாத்திட்டோம் ப்ளீஸ். பிரஸ் மீட் ஓவர். வா தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. சார் ஒரு நிமிஷம், நான் கல்யாணம் படிக்க போற பொண்ணு வந்திருக்கா சார், நான் போய் பேசிட்டு வந்தேன் சார் ப்ளீஸ். மற்றவங்களை விடு, நான் சொல்றதை நீ நம்புறியா இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில என்ன பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கல மகா? என்னமோ தெரியல, இப்போதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தைரியமா இரு, நான் உன்னை நம்புறேன். மகா இது போதும். என்னடா சொன்னீங்க, திரும்ப திரும்ப மேடம், பாட்டி வடை சுட்ட கதை சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்க போனானா, ஒருத்தனை பார்த்தானா, 3 பேர் பேரையும் எழுதி கொடுத்தானா, அட்வான்ஸ் வேற கொடுத்தானா. எதையோ மறைக்கிற நீ, உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் மேடம் சொல்றேன். விசாரணை அப்ப பின்னாடி லத்திய விடுறது, மூஞ்சில தண்ணி அடிக்கிறது, ஐஸ் கட்டியில படுக்க வைக்கிறது, இதெல்லாம் நீ சினிமால பார்த்திருப்ப. அதையும் தாண்டி நாங்க டார்ச்சர் பண்ணுவோம். பண்ண சொல்லட்டுமா? மேடம் நீங்க என்ன எப்படி கேட்டாலும் இதுதான் மேடம் நடந்துச்சு. நான் எதையும் மறைக்கல மேடம், ப்ளீஸ் மேடம். ஃபோர்ஸா திரும்பாதீங்க மேடம், அழுத்துருவேன். பாடி ஃபுல்லா வாட்டர் கண்டென்ட், அடி தாங்க அது. நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் மேடம். மேடம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, படபடன்னு வரும். சத்த இப்படி உட்காந்து பேசட்டுமா? நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. தேங்க்யூ மேடம். இப்போ டோன்ட் மைண்ட் மேடம், காலத்துக்கு மேலே போட்டுக்கிட்டுமா? லாஸ்ட் 1 இயராக பயங்கர பெயின் மேடம். அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே பதில் சொல்கிறேனே. கொஞ்சம் ஓவரா தெரியுது. உங்களையா சார் அமுக்கி விட சொன்னேன்? நானே அமுக்கிக்கிருவேன். பேசிக்கலி நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் மேடம். ஷட் அப். சரி சொல்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது உண்டா? எனக்கு நைட் ஆனால் ஒரு குவார்ட்டர் இருந்தால் பெட்ரு. பகலில் சாப்பிட மாட்டேன். ஏன்? எவனும் வாங்கி தர மாட்டானே. இவன் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டெய்லி வாங்கி கொடுப்பான், குடிப்பேன். என்னை விட்டு தனியாக போய் குடிச்சான், குடியை கெடுத்தா இங்கே கொண்டாந்து விட்டான். இவனை என்கிட்ட 1 மணி நேரம் விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நான் என்ன மாமியை விட்டு மறுக்க வந்திருக்கேன்? கவனிக்கிறேன்றீங்க. எதா இருந்தாலும் அவனை தனியாக கவனிங்க, என்னை விட்டுருங்க. உனக்காக அடி வாங்க நான் ஒன்றும் தியாகி இல்லை. ஜஸ்ட் நீ நானும் ரூம்மேட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இன்னும் 1 மணி நேரத்துல இவன் பொய் பேசுறானா இல்ல உண்மையை தான் பேசுறானான்னு பாக்குறேன். ஏய் நீ போலாம். தேங்க்யூ மேடம். டேய் 24 மணி நேரமும் உன் ஃபோன் ஆன்லயே இருக்கணும். பேட்டரி டவுன் ஆகிட்டா என்ன மேடம் பண்ணுறது? சார்ஜபிள் பேட்டரி ஒன்று வாங்கி எப்பயுமே கையில் வச்சிருமேன். கையில் வச்சுருந்தா சார்ஜ் ஏறுமா சார்? ஏறும். ஓகே ஒரு நிமிஷம், சிட்டியை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். சார் பிக்கப் ட்ராப்புக்கு வண்டி அனுப்பிச்சிடுங்களா? ஏய் இந்த இடத்துல தான் மேடம் நானும் அவனை கடைசியாக உட்காந்தோம். இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்திருக்கியா? இல்லை மேடம், அதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம். வணக்கம் மேடம். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா வச்சிருக்கேங்க. போன திங்கக்கிழமை இவரை பாத்தீங்களாங்க? ஞாபகம் இல்லைங்க. நான் பார்த்தேன் மேடம். அன்னைக்கு இவன் பக்கத்துல மொட்டை போட்டிருந்த ஒரு ஆள் இருந்தான், ஞாபகம் இருக்கா? இல்லைங்க. இவனை ஞாபகம் இருக்கும்போது அவனை ஞாபகம் இல்லையா? இல்லை மேடம், இவர் 100 ரூபா டிப்ஸ் தந்தாரு. 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தானா? ஏய் அவன் பேசும்போது வேற ஏதாவது லாங்குவேஜ் கலந்து பேசினானா? அவன் தமிழ்ல தான் பேசினா, ஆனா மலையாள வாட அடிச்சது. அவனோட முகம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? மேடம் அந்த மொட்டையோட முகத்தை எப்படி மறக்க முடியும் என்னால? இங்க பாரு, என்னை பார்த்து பயப்படாத. என்ன உன் எல்டர் சிஸ்டரா நினைச்சுக்கோ. உன் கண்ணுல ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. இல்ல மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் விஷயத்துல நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சீக்கிரமா அந்த கொலையாளியை பிடிக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவனை பத்தி வேற ஏதாவது சொல்லு. எல்லாத்துக்கும் இளநீ வெட்டுப்பா. சரி மேடம். சொல்லு. மேடம் நான் அவன் கூட அதிகபட்சமா ஒரு 4 மணி நேரம் இருந்திருப்பேன் மேடம்.
அந்த 4 மணி நேரமும் என் கதையை தான் புலம்புனே தவிர அவனை பத்தி நான் எதுவுமே கேட்கல மேடம். செத்து போன அந்த 3 பேரை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா மேடம். நீ போய் சொல்ற. ஐ கேன் ஃபீல் இட். டெல் மீ, என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. அது வந்து மேடம், நான் கொடுத்த லிஸ்ட்ல மேடம் அவன் அடிக்கிறான் மேடம். புடிங்க மேடம் அவனை. டேய், கம் ஆன், கேட்ச் ஹிம். அவன் சொன்ன கில்லரை நீங்க யாராவது பாத்தீங்களா? பார்க்கலாம் மேடம். ஸ்பிளிட் அண்ட் சர்ச். ஹலோ ஜி, முடிச்சிட்டீங்களா? எத்தனை சப்பாத்தி வேணும்? 3 4? அங்க வெளியில 3 பேரை கொத்து பரோட்டா போட்டு வந்து இங்க சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கியா நீ? எதுக்கு அந்த 3 பேரை கொலை பண்ண? ஐயா ஆர்டர் போட்டீங்க, அடியே மாட்ட பண்ணிட்டேன். இன்னும் 3 கல்ல பாக்கி இருக்கு. அதுவும் சொன்ன நாள்ல சொன்ன டைம்ல பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடும். சப்பாத்தி சாப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்து 4வது கொலைக்கு வெளியே போறோம். போறோமா? ஏயோ, நான் ஏதோ போதையில லிஸ்ட கொடுத்தா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு வரிசையா கொலை பண்றதா? நீங்க தானே எக்ரிமெண்ட் போட்டீங்க ஜி. அக்ரிமெண்ட் போட்டானு ஆம்ல ஏதா கையில அவுத்துடியா? மோன நானே உன்னை கொலை பண்றேன். அப்படி கொலை பண்றா இருந்தா நீங்களே இந்த 6 பேரையும் டைரக்டா கொலை பண்ணிருப்பீங்களே. எக்ரிமெண்ட் போட்டு 12 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க ஜி. தெரியாம கொடுத்துட்டேன்டா. கொடுத்த அட்வான்ஸ்ல 3 கொலைக்கு 6 ரூபாய் கழிச்சிட்டு மிச்சம் 6 ரூபாய் குறா. அக்ரிமெண்ட் கேன்சல்டா. அதெல்லாம் முடியாது. டீல் இஸ் டீல். சப்பாத்திக்கு முன்னாடி சரக்கு சாப்பிட போறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன பிராந்தி தானே? ஒரு வாட்டியும் கூட சரக்கு அடிச்சிருக்கேன். நான் படுற அவசர பத்தாதா? இன்னொரு வாட்டி அடிக்கணுமா? ஒன்னும் தேவையில்ல, நீ போ. நான் போய் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணுங்க. அப்புறம் இது புதுசா கட்டுற ஃபிளாட்டு, நிறைய பேர் குடி வரல. நானே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி தான் அங்கே இருக்கேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு இது. கீப் சைலன்ஸ். See you soon. சென்னை நகரில் தொடர் கொலைகளை நடத்தி வரும் பாஸ்கர் இன்று விசாரணையின் போது தப்பி ஓடியிருக்கிறார். அவரது கூட்டாளி அவரை சாமர்த்தியமாக தப்ப வைத்திருக்கலாம் என்றும், மேலும் 2 பேரும் சேர்ந்து சென்னையில் தொடர்ந்து கொலைகளை நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் எதற்காக இருவரும் கூட்டாக கொலை செய்கிறார்கள் என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார்கள். நீயும் நானும் கூட்டாளியா? தொடர் கொலை பண்றோமா? என்ன முடிச்சு குட்டா சமாளமா? ஐயோ போச்சு, என் கல்யாணம் நல்லிட்டு போச்சு. ஐயோ, கவலைப்படாதீங்க பாஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு மொட்டை அங்க பாரியா, ஏன் போட்டோ மட்டும் போடுறானுங்க? உன் போட்டோ கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, வாங்கல ஒரு பெக்கு போடலாம். இவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு இவனை மட்டி ஆக்கிட்டா நாம இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன யோசிக்கிற? இப்படி கட்டி போட்டு சரக்கு அடிக்கலாம் வானா? எப்படி வாயில வந்து ஊத்துவியா? வந்து அவுத்துடு. அவுத்து விடுற, தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காத. கொலை பண்ண நான் யோசிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். பழைய படம் வில்ல மாதிரி தான் இருக்க, அவுத்துடு. Cheers. உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்கூடாது. ஏற்கனவே 3 பேரை கொலை பண்ணிட்டேன், இன்னும் 3 பேரை கொலை பண்ண போறேன்னு அடம் பிடிக்கிறேன். உனக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் பழைய ஃப்ளாஷ்பேக் இருக்கா?
உன் குடும்பத்தை அந்த 6 பேரும் சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அவங்கள பழி வாங்கறதுக்காக நீ என்கிட்ட டீல போட்டு என்ன தொங்கல்ல விட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்கிற. கரெக்ட் இல்ல? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சி அந்த 6 பேரும் கதற கதற கற்பழிச்சு அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறியோ? நிறைய சினிமா பார்ப்பியோ? ஆமா, பார்த்து 2 பார்ப்பேன். அதான். சொல்லு, ஏன் காரணமே இல்லாம இவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த டாஸ்க்கு நீ அவங்களை கொலை பண்ற? ஒன்லி பிகாஸ் நீ போட்ட அக்ரிமெண்ட். ரொம்ப நல்லவன்டா நீ. தேங்க்யூ. கதவு பூட்டிட்டானே. சாமி இங்க வச்சிருக்கேன் தெரியல. ஐயோ, எங்க தேடினாலும் சாவி கிடைக்காது. என்ன போதையில தெளிவா பேசுற நினைப்பா? நான் தப்பிக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு எப்படியும் நீ கொலை பண்ணுவேன்னு சொன்ன காட்டு ரவிய நீ கொலை பண்ணாம தடுத்துட்டல. புரியல? அங்க பாரு, 11வது, இன்னும் அரை மணி நேரத்துல 12. இன்னைக்கு தேதி முடிஞ்சிடும். ஏதோ பெருசா சொன்ன அக்ரிமெண்ட் பிரகாரம் சொன்ன தேதியில சொன்ன ஆள போடுவேன்னு இப்ப எப்படி இந்த தப்பி போவேன்? அது போதும்டா, எனக்கு அது போதும். டேய், இங்க நான் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன? ரவுடி காட்டு ரவி இன்று இரவு 9 மணி அளவில் அவரது வீட்டு அருகில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். டேய், எப்படா போட்ட? சரக்கு வாங்க போனல. தொடர் கொலைகளை செய்யும் அந்த கொலையாளி தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்றும், கூடவே அவனது கூட்டாளி பாஸ்கரும் இருந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மீண்டும் பரபரப்பு. நானும் சேர்ந்து கொலை பண்ணேன் டிவி நியூஸ்ல சொல்றாங்களடா. ரொம்ப நல்லவன்டா நீ. எனக்கு போதை ஏத்திட்டு நான் கொலை பண்றதை தடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட நான் பிரில்லியண்ட். ஒண்ணு